Hi friends, welcome to Law Cravings. இன்னைக்கு நம்ம பாரதிய நியாய சங்கீதால சாப்டர் 9 offenses relating to elections தான் பார்க்க போறோம். தேர்தல்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் தான் பார்க்க போறோம். செக்ஷன் 169 ல இருந்து 177 வரைக்கும் இதுல இருக்கு. So without any delay, let's get into the video. Section 169 Candidate Electoral Right Defined. Candidate யாருன்னா வேட்பாளர். A person who has been nominated at any election. தேர்தலில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிற ஒருவரை தான் வேட்பாளர் சொல்கிறாங்க. Electoral right தேர்தல் உரிமை. Right of a person to stand, not to stand, withdraw, to vote or refrain from voting. ஒரு தேர்தல் உரிமை என்னன்னா ஒரு பர்சன் தேர்தலில் நிற்பதற்கும் நிற்காம இருக்கிறதுக்கும் அல்லது நின்ன பிறகு அதை வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கும் ஒரு பர்சன் ஓட் பண்ணுறதுக்கும் ஓட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அவருக்கு ஒரு உரிமை இருக்கு இல்லையா, அதுதான் எலக்ட்ரல் ரைட். செக்ஷன் 170 bribery. Whoever gives a gratification to exercise any electoral right to any person with the object of inducing him, any other person or rewarding for having exercised. ஒரு தேர்தல் உரிமையை பயன்படுத்த சொல்லி ஒருவரையோ அல்லது இன்னொருவரை தூண்ட சொல்லியோ அல்லது ஆல்ரெடி அவர் தேர்தல் உரிமையை பயன்படுத்திட்டாரு அதுக்கு சன்மானம் அளிக்கிற நோக்கத்துடன் அவருக்கு ஒரு கூலி கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் லஞ்சம்னு சொல்றாங்க. Accept any gratification as a reward either for himself for any other person for exercising such right, for inducing, attempting to induce. அதே மாதிரி பெற்றுக்கொள்பவரும் அந்த கிராட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்பவரும் அவருடைய ரைட்ஸை அவர் செய்வதற்காகவோ அல்லது இன்னொருவரை தூண்டுவதற்காகவோ இன்னொரு தூண்டுறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்காகவோ அவருக்காகவோ அவர் அந்த கிராட்டிஃபிகேஷன் வாங்கியிருந்தாலோ அல்லது இன்னொருவருக்கு கொடுக்கறதுக்காக அவர் கிராட்டிஃபிகேஷன் வாங்கியிருந்தாலோ அப்படிப்பட்டவர்களும் லஞ்சம் கொடுத்த குற்றத்தை செய்தவர்கள் ஆவார்கள்னு சொல்றாங்க. விஷன் சொல்றாங்க, டிக்ளரேஷன் ஆஃப் பப்ளிக் பாலிசி ஆர் ப்ராமிஸ் ஆஃப் பப்ளிக் ஆக்ஷன் ஷெல் நாட் பி அ அஃபென்ஸ் அண்டர் திஸ் செக்ஷன். பொது கொள்கையை டிக்ளேர் பண்ணுறதோ அல்லது ஒரு நடவடிக்கையை பற்றி வாக்கு கொடுத்தாலோ இது இதில் குற்றமாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. Subsection 2, a person who offers, agrees to give, attempt to procure shall be deemed to give gratification. ஸோ ஒரு பர்சன் அந்த கிராட்டிஃபிகேஷனை கொடுக்கறதா ஒப்புக்கொண்டாலும், agrees to give கொடுத்தாலும், attempt to procure அதாவது கொடுக்கறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணாலும் முயற்சி செய்தாலும் அது கொடுத்ததாகவே எடுத்துக்கொள்ளப்படும். A person who obtains, agrees to accept, attempt to obtain shall be deemed to accept gratification. Subsection 3ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்சன் அந்த கிராட்டிஃபிகேஷனை வாங்கிட்டாலோ அல்லது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டாலோ வாங்கிக்கிறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணாலோ அவர் வாங்கி அந்த கிராட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்றாங்க. And a person who accepts as a motive for doing what he does not intend to do as a reward for doing what he has not done shall be deemed to have accepted the gratification as a reward. ஸோ எப்படி ஒரு பர்சன் பிரைபரியை அக்செப்ட் பண்ணிக்கிறாரோ இல்லை அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டாலோ அல்லது அட்டெம்ப்ட் பண்ணாலோ அது வாங்கியதாகவே பொருள் கொள்ளப்படும்னு சொல்றாங்க. அவர் அது எதற்காக அவர் வாங்கிக்கினார்னா ஆஸ் எ மோட்டிவ் ஃபார் டூயிங் வாட் ஹி ஹேஸ் நாட், அவருக்கு இன்டென்ஷன் இல்லாம பட் ஆனால் பிரைபரி வாங்கினதுக்காக அவர் செய்யணும், பட் அவருக்கு இன்டென்ஷன் இல்லாம செய்யணும் அப்படின்னு செய்திருந்தாலும் ஆஸ் எ ரிவார்ட் ஃபார் டூயிங் வாட் ஹி ஹேஸ் நாட் டன். ஸோ நெக்ஸ்ட் அவர் செய்யாத விஷயத்த செய்தா அதுக்கு சன்மானமா இந்த கூலி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு செய்தாலோ அது அவர் அக்செப்ட் பண்ணதாகவே கருதப்படும்னு சொல்றாங்க. வீடியோ எண்ட் ஆகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணி நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு மேக் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.